தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகளில் கட்சிகள் எல்லாமே ரொம்பவே தீவிரம் காட்ட கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இந்த நிலையில தான் தமிழகத்தில் மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்கு. கூட்டணி பத்தி அமித்ஷா பேசினப்ப தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இணைஞ்சு கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஆனா பாஜகவுடைய கூட்டணி மட்டும்தான், ஆட்சியெல்லாம் பங்கு கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. இப்ப அதிமுக கூட்டணியில பேசுபொருளாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அரசாங்க பேச்சு அப்படிங்கிறது போன வருஷம் திமுக கூட்டணியில பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். விசிக ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொன்னது அப்ப அரசியல் களத்துல பெரிய விவாத பொருளா மாறுச்சு. தமிழக வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, தேர்தலில் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைப்பதோடு சரி, தோழமை கட்சிகளை ஆட்சி அதிகாரத்துல சேர்த்தது கிடையாது அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில தேர்தலில் எப்படி தோழமை கட்சிகள் ஒன்னா போட்டியிடுவாங்களோ அது போல கூட்டா அரசாங்கத்தையும் அமைக்கிறது தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப மத்தியில பாக்குறோம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் பங்கு பெறுது இல்லையா, அதுதான் கூட்டணி அரசாங்கம். இதுவே தமிழகத்துல பாருங்க 2021 திமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சது. ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகள் ஆட்சியில இடம்பெறல. அதனால தமிழகத்துல நடக்கிறது திமுக அரசாங்கம் தான், கூட்டணி அரசு கிடையாது. இப்ப பொதுவா மத்தியில கூட்டணி அரசாங்கத்தில் இடம்பெறக்கூடிய திமுகவும் அதிமுகவும் தமிழகத்துல பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில இடமளிச்சது கிடையாது. கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிற முழக்கம் மட்டும் பொதுவா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் எழக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2006 கூட்டணி அரசாங்கத்தை நோக்கி தான் அப்ப களம் நெருங்கிச்சு. அப்ப தேர்தலுக்கு முன்னாடியே முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேசினப்ப கூட தேர்தலுக்கு பிறகு தவிர்க்கவே முடியாது அப்படின்னா திமுக கூட்டணி ஆட்சியை எதிர்க்காது அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் திமுக தனிச்சு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவுமே அப்ப அவர் சொல்லியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் அதுக்கு திமுக ஆட்சியா திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியான்னு பேர் வைக்கிறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையா அவருக்கே உரியக்கூடிய அந்த துணியில பேசியிருந்தாரு. 2006 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களை பெற்று ஜெயிச்சது. அதே போல காங்கிரஸ் பார்த்தோம்னா 34 இடங்கள்லையும், பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்கள்லையும், மார்க்சிஸ்ட் 9 இடங்கள்லையும், இந்திய கம்யூனிஸ்ட் 6 இடங்கள்லையும் ஜெயிச்சாங்க. இதுல திமுக பெரும்பான்மை பெறுவதற்கு 22 இடங்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா அப்ப காங்கிரஸ் கட்சியோ வெளியில இருந்து ஆதரிக்கும் அப்படின்னு அப்ப காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த சோனியா காந்தி தெரிவிச்சாங்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, இடதுசாரிகள் கூட வெளியில இருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. அதனால அப்ப கூட்டணி அரசு அமையாம போச்சு. அதுக்கப்புறமா வந்த 2011, 2016 இந்த 2 தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி வச்சாலுமே பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் பலம் இருந்ததால தனிச்சுதான் ஆட்சி அமைச்சது. 2021 திராவிட முன்னேற்ற கழகமும் பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைச்சாங்க. சரி, இப்ப தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு கேட்டா, ஜனநாயகத்துல ஒரு அரசியல் கட்சிக்கு ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை கிடைச்சதுன்னா அமைச்சரவையில கூட்டணி கட்சிகளுக்கு இடமளிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா அதுவே ஒரு பெரிய கட்சிக்கு தனிச்சு ஆட்சி அமைக்க பலம் இல்லை அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் விதி. அப்ப அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்னு கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றவும் செய்யும். அதுவும் ஒரு மாறாத விதிதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு அதிகாரத்துல இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தோழமை கட்சிகளுக்கு ஒரு எட்டாக்கணியா தான் இருக்கு. அது சாத்தியமாகுமா அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுடைய பலம், மக்களுடைய ஆதரவை பொறுத்து தான் இருக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.